ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான குக்கி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த குக்கி பார்த்தீங்கன்னா ஜீப்ரா குக்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட டிசைன் வந்து அப்படி இருக்கும். குழந்தைங்கள்லாம் இதை பார்த்தா கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒன்று வந்து ஓவனில், இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம கடாயில எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கணும். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நெய் எடுத்து நெய்யை வந்து ஃப்ரீசரில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். நான் வந்து கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு விஸ்கோ ஃபோக்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் ஆகும். இதுவே பட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா பீட் ஆகிருக்கு பாருங்கள். கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிடலாம். பவுடர் சுகர் தான் எடுத்திருக்கேன். சரியா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 100 கிராமுக்கு நீங்கள் ஒரு 180 கிராம் அளவாவது சுகர் வந்து சேர்க்கணும். பவுடர் சுகராக சேர்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் சுகர் அப்படியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம நெய்யில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கரையாது. அதனால பவுடர் சுகராக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்தேன். இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான இனிப்பு தான் இருக்கும். நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரே ஒரு கோழி முட்டை சேர்த்துருக்கேன். இந்த முட்டை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே சேர்த்துடக்கூடாது. இப்போ இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு சரியா 2 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு சேர்க்கணும். மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். இங்கே கோதுமை மாவில் கூட இது ரொம்ப தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏன் மைதா மாவில் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போதான் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மைதா மாவு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப்பு தான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துப்பேன். மொத்தமாக எனக்கு 2 கப் அளவுக்கு மாவு வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. மைதா மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மீதமாக இருக்கக்கூடிய 1/2 கப்பு மாவையும் நான் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கும்போது கையில் வந்து ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போது இதில் 3ல் 1 பங்கு மாவு மட்டும் நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம இன்னொரு கலர் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக தான். இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இருக்கும். அதனால கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3ல் 1 பங்கு அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நல்ல ஒரு சாக்லேட் கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ கவுண்டர் டாப்பில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மாவு வந்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கணும். ஒரு நீள வாக்கில் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 பீஸுக்கு இந்த மாதிரி நல்லா கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போது இதே மாதிரி நம்ம பிளாக் கலர் மாவு இருக்கும்ல, அதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 9 செட்டு மாவு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி. ஏன் அப்படின்னா நம்ம இந்த சாக்லேட் ஃப்ளேவராக உள்ளே தான் வைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுவே ஒயிட் கலர் ஃப்ளேவர் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இப்போது இதில் ஒரு பாலாக எடுத்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா உருட்டி இந்த மாதிரி நீள வாக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2த்தையுமே இப்போ நம்ம பண்ணணும். பாருங்கள், 2த்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலாப்பில் இந்த பிளாக்கு, அதுக்கப்புறமா திரும்பவும் ஒயிட்டு. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி வைங்க, ஒரு லேசாக அழுத்தம் கொடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த கலர் சாக்லேட் கலர் வந்து நம்ம வைக்கணும்.
இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெடிப்பு வர மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டாவது இதை வந்து கட் பண்ணும்போது இது ஈஸியாக வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாவு தேய்ச்சி எடுக்கும்போது இந்த உருண்டைகளாக உருட்டி எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா செட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ராஃபர் வச்சு நம்ம வந்து இதை நல்லா சுருட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டுமே இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு டிசைனுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த மாடலில் வந்து நீங்கள் சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பு வேணும் அப்படின்னா நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இனிமேல் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்ல கெட்டியாக தான் இருக்கும், லேசாலாம் இருக்காது. நம்ம கட் பண்ணுறதுக்கும் நல்ல கெட்டியாக சூப்பராக வரும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல லேயராக உள்ள வந்து நல்ல கலர் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இது வந்து ஒரு ஜீப்ரா குக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக்கீஸை பார்த்தீங்கன்னா நான் ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 180 டிகிரியில் ஒரு 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். நார்மலாக கடாயில் எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு குக்கி வந்து எடுக்கணுமோ அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் இல்லை அப்படின்னா தோசைக்கல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் எடுத்துட்டு அதுக்கு மேலாப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுடலாம். ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தட்டை அதை அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலாப்பில் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி விட்டுட்டா போதும். இதையும் சரியாக 25 மினிட்ஸ்க்கு தான் நம்ம பேக் பண்ணணும். ஆனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். இருக்கிறதுலே எது ரொம்ப லோ ஃப்ளேமாக இருக்கோ அந்த ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ ஓகே, இப்போ ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் குக்கீஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம நார்மலாக பேக் பண்ணுறதுக்கும் ஓவனில் பேக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக இந்த மாதிரி பேக் பண்ணும்போது இந்த பிஸ்கெட்டோட அடிப்பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுவே நம்ம வந்து ஓவனில் பேக் பண்ணுறது அப்படின்னா அடிப்பக்கமெல்லாம் இந்த மாதிரி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. அந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு மட்டும்தாங்க உண்டு. மற்றபடி குக்கீஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, குக்கி 25 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமே லேசாக சாஃப்ட்னஸ் இருக்கும். அதை நீங்கள் வெளியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், நல்ல கெட்டி ஆயிரும். இப்போ ஓகே, நம்மளுக்கு குக்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓவனில் வச்ச குக்கியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்காது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளாக சூப்பரான குக்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காதுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.